அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் அகாடமி. இன்று 28/1/2019 6ஆம் நாள் கவுன்சிலிங் முடிவுகள். குறிப்பாக இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் இஷ்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் அதிவேக எக்ஸ்பிரஸ் ரயில் ட்ரெயின் 18, இதனுடைய பெயர் வந்தே பாரத்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த கொஷின் குரூப் 2 மெயின்ஸ் போகிறவங்களுக்கும் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதுகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். மறுபடியும் சொல்கிறேன், அதாவது முதலாக இந்தியாவிலேயே, அதாவது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மிக அதிவேக விரைவு ரயில் எக்ஸ்பிரஸ் ரயில் ட்ரெயின் 18, அதனுடைய பழைய பெயர் ட்ரெயின் 18, தற்போதைய பெயர் மாற்றம் செய்யப்பட்ட புதிய பெயர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். இதுதான் அதனுடைய புதிய பெயர். தற்போதைய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், இந்தியாவின் முதல் ரயில்வே அமைச்சர் ஜான் மத்தாய். ஸோ இன்றைக்கி 6ஆம் நாள் கவுன்சிலிங் முடிவுகள் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தபடி தான், அதாவது 28ஆம் தேதி இல்லைனா 29ஆம் தேதி ஹோல்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கே அது ஃபஸ்ட் பேட்ச் கவுன்சிலிங் அப்போவே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. எப்போனா 9 சீட் காலியான உடனே சீட் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஓவரால் ரேங்க் 2155 ரேங்க் ரீச் ஆனதும் அதற்கான சீட் ஹோல்டு செய்யப்பட்டது. எத்தனை சீட்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் குரூப் 4 ஜேஏ கவுன்சிலிங் படி அதை விட ஒரு 5 சீட் குறைவாக தான் ஹோல்ட் செய்யப்பட்டுள்ளது. அதில் ஒரு 188 ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா 183 சீட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் 22 சீட் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 சீட்டுமே நெக்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் ஓவரால் ரேங்க் படி அழைக்கப்படுவார்களா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்னும் விமன்ஸ் இன்றைக்கி மட்டும் ஜென்ரல் டர்னில் 7 சீட்டு போயிருக்கு. அதாவது ஜென்ரல் டர்னில் மட்டும் 7 சீட் போயிருக்கு. ஆக மொத்தம் ஜென்ரலில் 611 சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. 428 சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்னும் 183 சீட் அது செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு போகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விமன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 77 சீட் இன்னும் அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி மட்டும் 37 சீட் நிரப்பப்பட்டுள்ளது. பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் இன்னும் இனிமேல் பிஎஸ்டிஎம் ஆகட்டும், பெண்கள் கோட்டா ஆகட்டும், ஜென்ரலில் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க சார், பயப்பட வேண்டாம். அடுத்தது பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் 30 சீட் இன்றைக்கி மட்டும் போயிருக்கு. ஸோ இன்னும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 39 சீட் அவைலபிள் இருக்குது. விமன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 8 சீட் தாங்க விமனில் ஜென்ரல் டர்னில் பிஎஸ்டிஎம்மில் போயிருக்கு. இன்னும் 24 சீட் அவைலபிள் இருக்குது. ஆக மொத்தம் பெண்கள் மற்றும் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் மற்றும் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் விமன், இந்த 3 கோட்டாவும் ஜென்ரலில் சேர்த்து இன்னும் 140 போஸ்டிங் பெண்டிங் இருக்குது. ஸோ பயப்பட வேண்டாம். இன்னும் ஒரு 2 அல்லது 4 நாட்கள் வரை தாராளமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி மட்டும் ஜென்ரலில் 82 போஸ்டிங் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜென்ரலில் தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண பார்ப்பாங்க. இது நம்மளாக சூஸ் பண்ண முடியாது. டிஎன்பிஎஸ்சி அத்தாரிட்டிஸ் அங்கே உங்களுக்கு சீட் ஒதுக்கீடு, நீங்கள் டிபார்ட்மெண்ட் சொல்லும்போது அவங்க ஒதுக்கீடு செய்கிறவங்களே முடிஞ்ச வரைக்கும் ஜென்ரலில் தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வர கம்யூனல் ரேங்க்கில் வர கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க கோட்டாவில் அவங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிளைண்ட் கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் 8 சீட்டும், ஜென்ரல் ஆர்த்தோ 4, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எக்ஸ் சர்வீஸ் மேன் 3 ஃபில் ஆகிடுச்சிங்க. இன்னும் ஒரே ஒரு சீட் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டர்னில் நாளைக்கு ஒரே ஒரு சீட் தான், அதுதான் கடைசி. கம்யூனலில் இப்போ இனி வரும் நாட்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிசி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜென்ரலில் மட்டும் 63 சீட்டும், விமன் கேண்டிடேட்க்கு 41 சீட்டும் 41 சீட்டும்
பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் 23 சீட்டும், விமனுக்கு வந்து 11 சீட்டும் ஃபில்லாக இருக்குங்க. டோட்டலாக பிசியில் இன்னைக்கு ஃபில்லான சீட் மட்டும் பார்த்தீங்கன்னா 138 சீட் ஃபில்லாக இருக்குது. பிசிக்கு வந்து இன்னும் ஒரு 2 நாட்கள் உறுதியாக சொல்ல முடியும். இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா பிசி பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு கன்ஃபார்ம் ஒரு 2 டேஸ்க்கு உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கு மேலே வந்து கவுன்சிலிங் நடக்கிறத பொறுத்து தான். நாளையிலேருந்து ஒரு வேளை வந்து பிசிக்கு வந்து கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை குறையுமே ஆனால் இது வந்து மேலும் ஒரு 1 அல்லது 2 நாட்களுக்கு நீட்டிக்க வாய்ப்புள்ளது. நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ரேங்க் அனாலிசிஸ் எப்படி கணக்கு வச்சு கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 100 சீட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு கணிப்பில் சொல்லியிருந்தோம். ஆனால் அதை விட இது வந்து ஒரு டபுள் மடங்காக தான் போயிருக்கு. இது வந்து ஒரு எதிர்பாராத ஒன்று. பார்க்கலாம். இனிமேல் வந்து இனி ஒரு பிசிக்கு இதே அளவில் போச்சுன்னா 3 நாள் தாங்க கன்ஃபார்ம். அதுக்கு மேலே வந்து வாய்ப்புகள் குறைவு. இன்னும் பிசிக்கு ஜென்ரலில் 186 வேக்கன்சியும், விமனில் 97 வேக்கன்சியும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் 62 ஜென்ரல் வேக்கன்சியும், விமனுக்கு 33 வேக்கன்சியும் இருக்குது. 378 வேக்கன்சிஸ் இருக்குது. நான் வந்து இன்னும் 3 நாள்னு சொன்னது பிசி ஜென்ரலுக்கு மட்டும்தான் சொன்னேன். விமனுக்கு வந்து கவுன்சிலிங் இனிமேல் வந்து பொறுமையாக தான் நடக்கும். விமனுக்கு இதே அளவில் நடந்துட்டு இருந்துச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து 1ஆம் தேதி வரைக்குமே தாராளமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் சொன்னது மறுபடியும் சொல்கிறேன், பிசி ஜென்ரலுக்கு தான் இன்னும் ஒரு 2 அல்லது 3 நாட்கள் வரைக்கும் வாய்ப்பு உண்டு. விமன் கேண்டிடேட்ஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா எம்பிசி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜென்ரலில் 43 சீட்டும், விமன் கேண்டிடேட்ஸ்க்கு 28 சீட்டும், பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரலுக்கு 17 சீட்டும், விமனுக்கு 11 சீட்டும் நிரப்பப்பட்டுள்ளன. இன்றைக்கி எம்பிசியில் மொத்தமாக நிரப்பப்பட்ட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 99. இன்னும் எம்பிசிக்கு மீதமுள்ள காலி பணியிடங்கள் 299 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் இதே அளவில் போச்சுன்னா கூட இன்னும் ஒரு 4 நாள் வரைக்குமே வந்து தாராளமாக எம்பிசிக்கு வந்து கிடைக்கும். அதாவது இதே மாதிரி 43 போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா வந்து இனிமேல் வந்து ஜென்ரல் கோட்டா பிளாக் பண்ணதுனால ஃபஸ்ட்டு வந்து விமன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஜென்ரல் மேல் நீங்கள் வந்தீங்கன்னா ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் ஃபில் பண்ணுவாங்க. அது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் வந்து கோட்டாக்கு தான் வருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த குரூப் 4 ஜாப்லேயோ இல்லை இதுலேயோ வந்து இருக்க போகிறதில்ல. இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் குரூப் 2 குரூப் 1 பாஸ் பண்ணி போக தான் போகிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் பிஎஸ்டிஎம்மில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா ஜென்ரலில் உங்களுக்கு அடுத்து வர கம்யூனலில் வர நண்பர்களுக்கு கம்யூனிட்டி சீட் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். நான் வந்து இதை எடுக்கணும்னு சொல்லி நான் யாருக்கும் சொல்லலை. நீங்களாக உங்களுக்கு உங்கள் மனசாட்சிக்கு யோசித்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா பின்னாடி வருபவர்களுக்கு ஒரு 2-3 பேருக்கு வந்து வாய்ப்பு கிடைப்பதற்கான அறிகுறி உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிசிஎம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் 4 சீட்டும், அவங்களுக்கு வந்து இது வரைக்குமே 4 சீட் தான் ஃபில்லாக இருக்குது. விமன் பொறுத்த வரைக்கும் 1 சீட்டும், அதுக்கப்புறம் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் 1ம், விமனுக்கு இன்னும் ஃபில் ஆகலை. ஸோ பிசிஎம் வந்து இனிமேல் நடக்கிற கவுன்சிலிங் பொறுத்து தான் வந்து அதற்கு சொல்ல முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்சி பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் ஜென்ரலில் 30 சீட்டும், விமனுக்கு வந்து 8 சீட்டும், பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் 7 சீட்டும், விமனுக்கு 3 சீட்டும் ஃபில்லாக இருக்குங்க. ஸோ இன்னும் வந்து ஜென்ரலில் வந்து எஸ்சிக்கு 251 வேக்கன்சியும், பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 106 வேக்கன்சியும், அதே மாதிரி எஸ்ஐ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 47 வேக்கன்சியும், பெண்களுக்கு 28 வேக்கன்சியும் இருக்குது. ஆக மொத்தம் 432 வேக்கன்சிஸ் வந்து காலி பணியிடங்கள் உள்ளன. பார்க்கலாம் இனி வரும் நாட்கள் கவுன்சிலிங் எப்படி நடக்குதோ அதை பொறுத்து தான் கேண்டிடேட்ஸ் வந்து கம்யூனல் கேண்டிடேட்ஸ் எந்த அளவுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இது வந்து நாளைய கவுன்சிலிங் வச்சு தான் அதை வந்து ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியும். எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து 1ஆம் தேதிக்கு அப்புறம் தாங்க கரெக்டாக வந்து அந்த கால்குலேஷன்ஸ் வந்து வரும். ஏன்னா வந்து
ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக தான் வந்து மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து கால் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 31 அல்லது 30ஆம் தேதி வாக்கில் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து அழைக்கப்பட்டிருப்பாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைய கவுன்சிலிங் முடிவு தான் மோஸ்ட்லி டிசைட் பண்ணுற கவுன்சிலிங்காக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். எஸ்டி பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் மட்டும் ஒரே ஒரு சீட் ஃபில்லாக இருக்குது. அதுக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் தான் ஃபில் ஆகிருக்கு. மற்றபடி வேறு எந்த ஒரு வேக்கன்சியும் ஃபில் ஆகலை. உங்களுக்கும் கவுன்சிலிங் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அடுத்தது எஸ்சிஏ ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 4 சீட் ஃபில் ஆகிருக்கு. விமனுக்கு 2, டெஸ்டியூட்டட் விடோவில் 1 சீட் இருந்தது, அதுவும் ஃபில் ஆகிடுச்சு. அடுத்தது எஸ்சிஏ ஜென்ரல் 3, விமனுக்கு 2, டெஸ்டியூட்டட் விடோ 2 ஃபில் ஆகிருக்கு. முடிஞ்ச எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் சேம் எஸ்டி மாதிரி தான், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 2040 காலி பணியிடங்கள் உள்ளன. அதில் வந்து ஹோல்ட் செய்யப்பட்டதை தவிர்த்து பார்க்கலாம். இனி வரும் கவுன்சிலிங் எப்படி நடக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.